செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு பிரயாணம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி, சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். எருசலேமுக்கு போனோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்த பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். பவுல் செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகிறார். பவுலை சேர்ந்தவர்களும் செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலரும் பவுலுடனே கூட எருசலேமுக்கு போகிறார்கள். எருசலேமுக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். யுத்த வீரர்கள் தங்களுடைய சாமான்களை தாங்களே சுமப்பது போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிரயாண சாமான்களை தாங்களே சுமந்து கொண்டு போகிறார்கள். பவுல் எருசலேமுக்கு போவதற்கு பதிலாக தன்னை சேர்ந்தவர்களின் ஆலோசனையை கேட்டு வேறு ஏதாவது பட்டணத்திற்கு போவோம் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் எல்லோரும் மிகுந்த சந்தோஷத்தோட அவரோட கூட அந்த பட்டணத்திற்கு போயிருப்பார்கள். ஆனால் பவுலோ எருசலேமுக்கு போக வேண்டும் என்று உறுதியாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவரை சேர்ந்தவர்கள் பவுலை தனியாக விட்டுவிடவில்லை. நீயே தனியாக போய்கொள் என்றோ, நாமும் பவுலோட போய் எருசலேமில் மரிப்போம் என்றோ அவருடைய உடன் ஊழியர்கள் சொல்லவில்லை. பவுல் எங்கு போனாலும் அவரை சேர்ந்தவர்கள் அவரோடு கூட போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். பவுலிடத்தில் காணப்படுகிற துணிச்சல் அவரை சேர்ந்தவர்களிடத்திலும் காணப்படுகிறது. பவுலோடு கூட செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலரும் எருசலேமுக்கு போகிறார்கள். பவுலோடு கூட இருந்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவரோடு பேசி ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அதற்காகவே அவர்கள் பவுலோடு எருசலேமுக்கு போகிறார்கள். சீப்ரு தீவானாகிய மினாசோன் செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமின்றி, சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பவுலை சேர்ந்தவர்கள் தங்களோடு மினாசோன் என்பவனையும் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அவனுக்கு எருசலேமில் ஒரு வீடு இருக்கிறது. இவன் சீப்ரு தீவை சேர்ந்தவன். இயேசு கிறிஸ்துவின் பழைய சீஷர்களில் இவனும் ஒருவன். இவர்கள் எல்லோரும் மினாசோனின் வீட்டில் தங்கும்படியாக அவனையும் தங்களோடு எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அக்காலத்தில் ஊழியக்காரர்கள் வெவ்வேறு பட்டணங்களுக்கு பிரயாணம் பண்ணும்போது அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைப்பது கடினம். எருசலேமில் பண்டிகை காலம் வந்துவிட்டால் சத்திரத்தில் தங்குவதற்கு இடம் இருக்காது. சிநேகிதருடைய வீடுகளில் தங்க வேண்டும். சத்திரத்தில் வாடகையும் அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பெருந்தொகையை வாடகையாக கொடுக்க பணம் இருக்காது. ஆகையினால் ஊழியக்காரர்கள் எருசலேமுக்கு போகும்போது தங்களுக்கு தெரிந்தவர்களின் வீடுகளில் தங்குவது வழக்கம். சீப்ரு தீவானாகிய மினாசோன் நற்குணம் உள்ளவன். அவன் பவுலையும் அவனோடு சேர்ந்தவர்களையும் எருசலேமில் உள்ள தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து உபசரிக்க விரும்புகிறான். எருசலேமில் பவுலுக்கு கட்டுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது மினாசோனுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இவனோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பவுலுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் தன் வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறான். மினாசோன் என்பவன் பழைய சீஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவன் ஆரம்ப காலத்தில் இருந்தே சீஷனாக இருக்கிறான். இவன் பல வருஷங்களாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு சீஷனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் பழைய சீஷனாக இருப்பது மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருடைய கிருபையினால் இப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடாமல் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீண்ட காலமாக கிறிஸ்துவின் சீஷராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பழைய சீஷருடைய வீட்டில் ஊழியக்காரர்கள் தங்க விரும்புகிறார்கள். இவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இவர்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை போதிப்பார்கள். சீப்ரு தீவானாகிய மினாசோன் என்பவன் பழைய சீசன். இவனுக்கு இதனால் வயதாகிவிட்டது என்று பொருள் அல்ல. இவன் ஆதியில் இருந்தே சீஷனாக இருக்கிறவன். இவனுடைய சொந்த ஊர் சீப்ரு தீவு. இப்பொழுது இவன் எருசலேமில் வசித்து வருகிறான்.
செசரியா பட்டணத்தில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறான். சகோதரர் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். எருசலேமில் உள்ள சகோதரர் பவுலையும் அவரை சேர்ந்தவர்களையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னும் வார்த்தைக்கு பவுலின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது பொருளாகும். பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுபோலவே எருசலேமில் உள்ள சகோதரர்கள் பவுலின் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். இக்காலத்தில் பவுலை போன்ற ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் வந்தால் நாமும் அவர்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். அவர்களை ஏற்றுக்கொள்வதை விட அவருடைய வார்த்தைகளை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உபதேசத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம்.